ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதினா சட்னி வந்து செய்ய போகிறோம். புதினா சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான புதினாவை இலையை மட்டும் நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க. அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 6 துண்டாக தோலை உரிச்சிட்டு ஒரு 6 துண்டாக கட் பண்ணி போட்டாச்சு. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை நம்ம மறுபடியும் நல்லா அலசிக்கலாம். ஏற்கனவே ஒரு வாட்டி அலசி வச்சது, இப்போ மறுபடியும் கூட நாங்கள் அலசிக்கிறோம். எதுக்காகனா, இப்போ நம்ம கடையிலேருந்து புதினா வாங்கிட்டு வரோம். கண்ணுக்கு தெரியாத அதில் மண் டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நல்லா அலசிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அலசி வச்ச புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் கடாயில் போட்டாச்சு. அந்த உளுத்தம்பருப்பு கூடவே போட்டாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புதினா சட்னி. ஸோ நாங்கள் கொஞ்சம் புளியை, கொட்டை இல்லாத புளி, நார் இல்லாத புளியாக பார்த்து நல்ல புளியாக, சுத்தமாக இருக்கிற புளியாக நாங்கள் போட்டாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சரிங்களா? எதுக்காகனா, இதை நம்ம இப்போ வறுத்துருக்கோம் இல்லையா, சும்மா ரோஸ்ட் பண்ணோம். இதை வந்து ஆற விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வில் கூட ஆஃபில் தான் இருக்குது. ஸோ நல்லா ஆறட்டும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நல்லா அரைச்சி தாளிச்சா சூப்பரான டேஸ்டியான புதினா சட்னி ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஸோ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டோம். அந்த புதினா, அந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. இப்போது அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, நல்லா சூப்பராக மையாக அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம அடுத்து தாளிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். டக்குன்னு தாளிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். இதில் தான் தாளிக்க போகிறோம். புதினா சட்னியை சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். நீங்களும் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா சட்னி இதே மெத்தடில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த புதினாவை, அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புதினா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக தான் இருக்குமா எண்ணெய். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு.
உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட எடுத்து கடாயில் போடும்போது நல்லா தொழை விட்டுக்கோங்க. அதில் நம்ம கடுகு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச மாதிரி உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நாம் அரைச்சி வச்ச புதினா சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சர் ஜாரில், அதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா கடாயில் போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா தொழவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி கூட நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிப்போம் நாங்கள் அந்த கடாயில். இப்போ என்ன பண்ணுறோன்னா கரண்டி வச்சு பொறுமையாக மெல்ல மெல்ல நல்லா தொழவி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காகன்னா நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ஒரு இடத்துல உப்பு இன்னொரு இடத்துல உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த புதினா சட்னி ரெசிபி. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புதினா சட்னி ரெசிபி சாதத்து கூட சுட சுட சாதம் நீங்கள் வடிச்சிட்டு இந்த புதினா சட்னியை போட்டு நல்லா கிளறி புதினா ரைஸாக கூட நீங்கள் லன்ச் பேக் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை துவையல் மாதிரி ஊறுகாய் மாதிரி நீங்கள் எந்த ரெசிபி சாப்பிட்டாலும் அது கூட தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. புதினா சட்னி ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா இது மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சாதத்தோட கிளறி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். ஸோ சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான புதினா சட்னி ரெசிபியை ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.